ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா உளுந்து வடை தான் பார்க்க போறோம். அதுக்காண்டி இந்த பவுல் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை இப்படி தட்டி நல்லா மட்டத்துக்கு எடுத்துக்கோங்க. ஒரு மணி நேரம் இது மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த உளுந்தை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த உளுந்தை இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துக்கிடலாம். இங்கே பாருங்க, இப்போ இதை மிக்சியில் அடிக்க போகிறோம். இதில் என்னன்னா தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கணும். கல்லுப்பு நாங்கள் சேர்த்துருக்கோம். இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம சீனி சேர்த்துக்கிறோம். நாங்கள் சீனி சேர்க்குறோம். உங்கள்கிட்ட வெள்ளைக்கட்டி இருந்தாலும் நீங்கள் வெள்ளைக்கட்டியை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துடலாம். இதை ஏன் நம்ம முதவே சேர்க்குறோம்னா அடிச்சதுக்கப்புறம் அப்புறம் முழு போயிடும். அப்புறம் நல்லா தண்ணி ஆயிரும். அப்புறம் பச்சரிசி இருந்தா நீங்க உளுந்தோட ஊற போடுங்க. பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம், அதனால 1/2 கப்பு. இந்த கப்புல 1/2 கப் எடுத்திருக்கோம். இப்ப மிக்சி ஜார்ல கொட்டி நம்ம இப்ப அரைச்சிக்கலாம். நம்ம சுக்கு எடுத்திருக்கோம் மணத்துக்காண்டி. இப்ப நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. பாருங்க, நாங்க எண்ணெய் சுத்தமான நல்ல கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றோம். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு தரோம். இப்ப நம்ம சட்டி சூடானோட எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்ப எண்ணெயை நம்ம ஊற்றிக்கலாம். வடை மூழ்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க மாவை. இது மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, அப்பதான் எண்ணெயை இது எடுத்துக்கும். எங்க அம்மா பாத்திரம் கழுவ முடியாதனால அரைச்ச மிக்சியிலே வச்சிருக்காங்க. நீங்க வேணும்னா சட்டியில கொட்டிக்கோங்க. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வடையை போட்டுக்கலாம். இனிப்பு வடை. இப்ப எப்படி கலர் மாறிடுச்சுன்னு பாருங்க. இனிப்புனால கலர் இந்த அளவுக்கு தான் இருக்கும். இந்த பதத்துக்கு நம்ம எடுத்துடணும். இனிமே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இப்ப என் தம்பி சாப்பிட்டு பார்க்க போறான். இப்ப என் தம்பி சாப்பிட்டான். எப்படிடா இருக்கு டேஸ்ட்? சூப்பரா இருக்கான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.